6லேருந்து 10 வரை ஒரே ஒரு இங்கிலீஷ் டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க. அது கவர்மெண்ட் ஸ்டாஃபே கிடையாது. 6th to 9th வரையுமே டிஎன்எஃப்ல தான் சார் படித்தேன். படித்தா இன்னும் நல்லா படிக்கலாம் சார் டிஎன்எஃப் மூலயமா. சார் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி கழுவ தண்ணி இல்லைங்க சார். இந்த மாதிரி ஏதாச்சும் குடிக்க இல்லாட்டி தண்ணி இல்லைங்க சார். நல்ல ரேங்க் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கே படிக்கலான்னு இருக்கீங்க? எங்கே கிடைச்சாலும் சரி, வெளிநாட்டில் கிடைச்சாலுமே போகணும் சார். கை கொடுங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. படிக்க தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறத விட படிக்க தெரியாமல் குழந்தைங்களுக்கு நம்ம படிக்க வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களே தெரியாமல் தான் சில குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ செங்கரை பள்ளியில் தான் இருக்கும். சண்முகம் ஐயா பள்ளியின் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த டிஎன்எஃப் ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்குதுங்க. டிஎன்எஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி நான் வர கொஞ்சம் வந்து ஒரு வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 4-5 வருஷம் சிறப்பாக போயிட்டு இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸு எல்லாம் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்காங்க. ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. பட் இருந்தாலும் போதிய அளவுக்கு வந்து டீச்சர்ஸ் இல்லாதனால டிஎன்எஃபோட 2 ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. சிறப்பாக போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து எக்ஸாம் எஸ்எல்சி எக்ஸாமு அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சென்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. 10% கொடுத்துருக்காங்க. சிறப்பாக செய்கிறாங்க. குறை சொல்லாத அளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. தெளிவாக சொல்லி தராங்க. ரெண்டாவது சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறைய நம்ம டிஎன்எஃப்ல கொடுத்துருக்காங்க. அது இப்போ தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அவங்க சாயங்காலம் ஈவினிங் மாதிரி கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்சிருந்தீங்களா, அதை சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி நல்லா பக்காவாக இருக்குது. சாயந்தரமும் கிளாஸ் வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக வைக்கிறோம். 6-7 மணி வைக்கிறோங்க. 6-7 மணி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க சார் இங்கே? ஆக்சுவலாக கிட்டத்தட்ட டோட்டலில் பார்த்தீங்கன்னா 310 பேர் படிக்கிறாங்க. அதனால் திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்டாஃப் போட்டிருக்கீங்க. இளங்கோவன் சார் இருக்காரு. 10th ஹேண்டில் பண்ணுறாரு. இங்கிலீஷ் நல்லா சிறப்பாக பண்ணுறாரு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100% அதாவது கொடுத்துருக்காரு. ஓகே. அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிஎன்எஃப்லேருந்து கொடுத்துருக்காங்க. இளங்கோவன் சார் வாங்க சார். ஸோ இளங்கோவன் சார் இருக்காரு. ஓகே, வணக்கம் சார். நம்ம டிஎன்எஃப் டீச்சர் மிஸ்டர் இளங்கோவன். ஓகே ஓகேங்க. இந்த இவர் தான் இளங்கோவன் சார். நல்லா 10% ரிசல்ட் கொடுத்துருக்காரு. மேலும் சிறப்பாக கொடுக்கறதுக்கு அவங்கள தொடர்ந்து மேலும் சிறக்க ஒரு போஸ்ட் வந்து மறுபடியும் போட்டிங்கன்னா எங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 10 தான் இருக்குது. 6லேருந்து 10 வரை ஒரே ஒரு இங்கிலீஷ் டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க. அது கவர்மெண்ட் ஸ்டாஃபே கிடையாது. நம்ம டிஎன்எஃப்ல போட்ட ஒரு பெரிய வரப்பு சார்ந்த இது. இன்னொரு ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக. ஓகே, அதனால் அதை பாருங்கள். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, முன்னே சிறப்பாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் சேர்த்து கண்டினியூவாக தொடர்ச்சியாக கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கோ இல்லை அவங்க ஸ்நாக்ஸ் டயர்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் மென்பொருள் சிறப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம நல்லா சாப்பிட்டு மென்பொருள்ன்றது ஸ்மார்ட் கிளாஸ். சாரும் டிஎன்எஃப் டீச்சர் நம்ம ஏற்கனவே பேசணும். காலேஜ் கூட்டு போய் நேரடியாக அவங்க என்ன படிக்கணும், உயர்கல்வி எப்படி போகணும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோசர் விசிட் கொடுக்குறாங்க. எந்த காலேஜ் சார் கொண்டு போகணும்? இந்த வருஷம் பாவை கூட்டு போனாங்க சார். இன்னும் வேற என்ன பெட்டராக பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? தண்ணியெல்லாம் பற்றாக்குறை இருக்குது. வாட்டர் பற்றாக்குறை இருக்குது. அது ஏன் அந்த தண்ணி பற்றாக்குறை? தண்ணி இருக்குதுங்க. பட் போரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே இது அபாலி ஆயிடுச்சு. அதை சரி பண்ணி போட்டோம்னா தண்ணி வந்துடும். புதுசாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே அதை சர்வீஸ் பண்ணி பண்ணால் ஒரு மோட்டர் போட்டு கரண்ட் மோட்டர் பண்ணால் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இருக்குது. அதை சரி பண்ணி பண்ணாவே போதும். நமக்கு டாய்லெட்லாம் தண்ணி அந்த அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. பற்றாக்குறை. ஆமாம், அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா பண்ணாங்கன்னு நீங்களே சார், யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த நீட்டு ஜேஇலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 12th அந்த பொண்ணு வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷனில் 6th 7th நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க சார். 10thலேயும் நல்லா மார்க் எடுத்தாங்க. அடுத்து 12th வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எழுதுனாங்க. நல்லா ஓரளவுக்கு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இருந்தாலும் அடுத்த லெவலில் நாங்கள் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்கள பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் சார், பார்க்கலாம். ஸோ சுபாஷ், நீங்கள் என்ன 12th இப்போ படிக்கிறீங்க? ஜேஇ எழுதிட்டீங்க? எழுதிருக்கேன் சார். எழுதிட்டீங்களா? எவ்வளோ வாங்க ஸ்கோர் பண்ணீங்க சார்? நான் 16 சார். 16 சார். ஓகே, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் வந்து டிஎன்எஃப்ல தான் படிச்சீங்க? எஸ் சார். நான் படிக்கும்போது 6th to 9th வரையுமே டிஎன்எஃப்ல தான் சார் படித்தேன். ஓகே. எனக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். எப்படி படிக்கணுன்றதெல்லாம் நல்லா ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க சார். படித்தா இன்னும் நல்லா படிக்கலாம் சார் டிஎன்எஃப் மூலயமா. அப்படியே? எஸ் சார். வெரி குட். கை கொடுங்க. கிளாப் பண்ணுங்கப்பா எல்லாரும். சுபாஷ், நீங்கள் டிஎன்எஃப்ல கற்றுக்கினதுனா என்னது சார்? எல்லாமே ஆல் ஓவராக கற்றுக் கொடுத்தாங்க சார். எது எது தெரியலையோ அது ஃபுல்லாமே சொல்லி தருவாங்க சார், கற்றுக் கொடுப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஜேஇ எழுதிட்டீங்க, 16th ரேங்க் வாங்கிருக்கீங்க. என்ன படிக்கலான்னு இருக்கீங்க சார்? அடுத்தது இன்னும் அட்வான்ஸ் கிளியர் பண்ணணும் சார். அட்வான்ஸ் பண்ணணும். எஸ் சார். கலக்குறீங்க. கை கொடுங்க. அட்வான்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க சார். உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இல்லை சார், இங்கே தான் சார். இங்கே தான் பண்ணுறீங்க. ஓகே, யார் சொல்லி தருது உங்களுக்கு இப்போ? சார் சப்ஜெக்டை பொறுத்து தான் சார். சப்ஜெக்டை படிக்கிறதுனால அதில் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம் சார். நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, கலக்குறீங்க. உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி தரீங்களா? சார் எல்லாருமே பண்ணுவாங்க சார். எல்லாருமே பண்ணுவீங்களா? எல்லாரும் உங்களை மாதிரி ஸ்மார்ட்டா? எல்லாருமே தெரிஞ்சது தெரியாது, தெரியலன்னா கேட்டு பண்ணிக்க வேண்டியதானே சார். கரெக்ட் தான். உங்களை மாதிரி தான் இருக்கணும் எல்லாரும். ஓகே, வெரி குட். சரி,
நல்ல ரேங்க் வாங்கினதுக்கப்புறம் எங்கே படிக்கலான்னு இருக்கீங்க? சார் எங்கே கிடைச்சாலும் சரி, வெளிநாட்டில் கிடைச்சாலுமே போகணும் சார். கை கொடுங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா திரைக்கடல் ஓடியும் தெரியுமா அது? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்காங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஓகே, எல்லா நாட்டுக்கும் போகணும். ஓகே, எங்கே கிடைச்சாலும் போகலாம் இல்லையா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, உங்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? இன்னும் என்ன நல்லா பண்ணலாம்? எதில் ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? ஓகே, சொல்லுங்கள். குட் ஜாப். உங்கள் பேர் என்ன? துர்கா. துர்கா. வெரி குட். கிளாப் ஃபார் துர்கா. ஓகே, கேள்வி துர்கா. சார் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி கழுவ தண்ணி இல்லைங்க சார். ஓகே. இது மாதிரி ஏதாச்சும் குடிக்க இல்லாட்டி தண்ணி இல்லைங்க சார். ஓகே. அவ்வளோதாங்க சார். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் சொல்லும்போது தான் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். கை கொடுங்க. ஓகே, கூல். வேறு என்ன சொல்லுங்கள் சார் நீங்கள் டிஎன்எஃப் டீமுக்கு? டிஎன்எஃப் டீம் செய்கிற பெரிய சேவைங்க சார். இந்த சேவையில் என்னையும் கொஞ்சம் இணைச்சி நானும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கேன். டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் ஆனால் சம்பளம்னு வரும்போது டீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க சார். அது அவங்க கொஞ்சம் பார்க்கலாம். அதாங்க சார். மற்றபடி எல்லாமே டிஎன்எஃப் பக்காவாக கொடுக்குறாங்க சென்னை டிவிஷன்லேருந்து. உங்களுக்கு வேலையை ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார் சொல்லுவீங்க? சார் இப்போ இங்கே வந்து நம்ம படிக்க தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறத விட படிக்க தெரியாமல் குழந்தைங்களுக்கு நம்ம படிக்க வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். இந்த வேலையை வந்து பிடிச்சி செய்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிக்க வைக்கிற குழந்தைங்க வந்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்கள தானாகவே படிச்சிருவாங்க. இங்கே மேக்ஸிமம் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இங்கே 6வது வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்க முடியாமல் தான் வருவாங்க. அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களே தெரியாமல் தான் சில குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த போர். ஆமாம் சார், இதுதான் சார் அந்த போரு. இது வந்து ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. அதாவது ப்ளீச் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மோட்டருக்குள்ளே இறக்கி புது மோட்டர் இறக்கி லைன் கொடுத்தா போதுங்க சார். தண்ணி நல்லாவே இருக்கும். தண்ணி எப்பயுமே குறையாது. இப்போ பப்ளிக் கிணறு இருக்கிறனால எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, தண்ணி பற்றாக்குறை இருக்குது. இது ஸ்கூலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால தண்ணி போதுமான கரெக்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ரெக்வஸ்ட் பண்ணி. ஆனால் இது இல்லாதனால நிறைய பிரச்சனை இருக்குது சார். கண்டிப்பாக அதனால தான் இதை யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ தண்ணி இருக்கிறனால இது அப்படியே இருக்கிறனால அங்கே தண்ணி பப்ளிக் பிரச்சனை நிறைய இருக்கனால அங்கே தண்ணி பற்றாக்குறை நிறைய இருக்குது. பசங்களுக்குமே இப்போ டாய்லெட்லலாம் தண்ணி பற்றாக்குறை இருக்குது. பற்றாக்குறை இது இருந்துச்சுன்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை செங்கரை இந்த பள்ளிக்கு வந்தது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. நிறைய கற்றல்களையும் தந்தது. டிஎன்எஃப் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு அறக்கட்டளை எந்த அளவுக்கு இங்கே இம்பேக்ட் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய சிறப்பாக இன்னும் என்ன செய்யலாம், அதாவது கண்டிப்பாக எல்லாமே சரியாக இருக்காது, ப்ராப்ளம்ஸை என்னென்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடு பேசும்போது அது நிறைய கற்றல்களை தந்தது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.